இந்த மாதிரி லோட்டஸ் ஸ்கூலெல்லாம் என்ன ஸ்டிச் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு கொஞ்சம் சந்தேகமாக இருக்கா மேம். அப்போ இந்த வீடியோ சேவ் பண்ணி வச்சுட்டு ட்ரை பண்ணி பாருங்க மேம். 30 டே 30 அறிவு சேலஞ்சோட டே 3 வாங்க. இந்த மாதிரி லோட்டஸ் ஸ்கூலெல்லாம் சிங்கிள் சைடு லாக் ஸ்டிச் இல்லை டபுள் சைடு லாக் ஸ்டிச் தாராளமாக யூஸ் பண்ணலாம் மேம். ஃபஸ்ட்டு சிங்கிள் சைடு லாக் ஸ்டிச்சோட பேசிக் சொல்லித்தரேன். அதுக்கு இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் போட்டுக்கோங்க மேம். மேலேருந்து சில்க் த்ரெட்டில் டபுள் நூலை எடுத்துகிட்டு நீங்கள் கீழே எங்கே லோயர் பவுண்டரி இருக்கோ அங்கே வச்சுட்டு அதுக்கு பக்கத்துலேயே ஒரு குட்டி லாக் ஸ்டிச் போட்டுருங்க. அதே மாதிரி த்ரெட்டை மேலே எடுத்துகிட்டு போய் பக்கத்துலேயே நூலை இறக்கிட்டு கீழே உங்கள் நூல் இருக்கலாம் மேம். அதை ஜஸ்ட்டு நீங்கள் கீழே வந்து நீடில் இறக்கிக்கிட்டே கீழே நூலை வந்து லூஸ் பண்ணிங்க அப்படின்னா அழகாக வந்து ஸ்டிச் விழுந்துரும் மேம். திரும்ப எனக்குள்ள ஒரு லாக் ஸ்டிச் போட்டுடலாம். சேம் அதே மாதிரி மேலே கொண்டு போய் நீடில் இறக்கிடுங்க. இறக்கிட்டு ஃபஸ்ட்டு நீடில் கீழே பாருங்களேன், கீழே இப்படியே இறக்கிக்கிட்டு கீழே உங்கள் நூலையும் பிடிச்சி இழுத்திங்க அப்படின்னா அழகாக ஸ்டிச் விழுந்துரும் மேம். இதுக்கு பேர் தான் சிங்கிள் சைடு லாக் ஸ்டிச். இதுலேயே நம்ம டபுள் சைடும் போடலாம். ஆனால் இந்த மாதிரி லீவ் ஃபில்லிங்க்லாம் மோஸ்ட்லி சிங்கிள் சைடே பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்கும் மேம். திரும்ப சொல்கிறேன், மேலே நீடில் இறக்கிட்டு ஃபஸ்ட்டு நீடில் அதுக்குள்ளே லூப்புக்குள்ளே போன பிறகு தெரியுதுங்களா, த்ரெட் இதுக்குள்ளே போன பிறகு நீடில் அப்படியே கீழே இழுத்துக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா கீழே இருக்க நூல் வந்து ரொம்ப சின்னதாகிடும் மேம். அப்படியே ஒரு லாக் போட்டுடலாம். மேலே போயிட்டு கீழே அப்படியே இழுத்துட்டே வர்றேன். நீங்கள் கீழே இழுக்கும் போதே கீழே இருக்க நூல் வந்து உங்களுக்கு லூஸ் ஆகிறது சின்னதாகிறது கீழே தெரியும் மேம். அப்படியே நம்ம ஸ்டிச் போட்டுடலாம். இது மாதிரி போட்டுகிட்டே வந்தோம் அப்படின்னா சிங்கிள் சைடு லாக் ஸ்டிச் வந்து ஈஸியாக கிடச்சிரும் மேம்.